ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஃபீனிக்ஸ் கப்பல் ஷங்கர் வித் வேதா. இருக்கேன். இல்லை 2025 பற்றி என்ன நினைக்கிறேன்? என்ன 2025 என்ன நல்லா தான் இருக்கும். சரி, அனைத்து உருப்படியா ராசிகளுக்கும் சிறப்பாக இருக்கும். உருப்படியா 2024ல் என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன ரெசல்யூஷன் எடுத்துருந்தேன் 2024 அன்னைக்கு? மறந்துட்டேன். ஏதாவது ஒன்று எடுத்துருப்போம்ல. ஸோ இதெல்லாம் இருக்கும், இப்படிலாம் பண்ணணும், கடை இப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுல்ல அந்த இயர் ஸ்டார்ட் ஆகிறப்போ. கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சங்கர். என்ன எடுத்தேன்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் நல்லா தான் போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே ஞாபகம் இல்லையா என்ன எடுத்தோன்ட்டு? என்ன எடுத்தோம்? நிறைய லோன் எடுத்தோம். ம் வேற என்ன ரெசல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு எடுக்கலைன்னு நினைக்கிறேன். நான் போன தடவை ஜனவரி டிசம்பர் 31 அன்னைக்கு நீங்கள் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இல்லை, நீ வந்து கோயம்புத்தூரில் இருந்த. ம் நான் அன்னைக்கு நைட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் ஒரு யூடியூப் சேனலுக்கு புதுசாக. ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. டிசம்பர் 31 எப்பவும் போல் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே வந்தால் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் கேக் வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்போவே ஷாப் க்ளோஸ் பண்ணுறப்ப நீ இல்லாததுனால 11 o'clock ஆயிடுச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ம் வேலை இருந்துச்சுன்னு பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா 11:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தேன். முன்னாடி எல்லாம் கேக் வெட்டுறதுக்கு இது பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, ஓ இது நியூ இயர் அட்ரக்கு ம் அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி இந்த வருஷம் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு 11:45க்கெல்லாம் குளிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டேன். தலை குளிச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக மேக்கப்பெல்லாம் போட்டு, ஆ. நம்ம யாருமே இல்லை கடையில். நான் உட்காந்து லைட்டு வச்சு, லைட்டே இல்லை அப்போது. லைட்டு வேறு பக்கம் கொடுத்துருந்தேன். ம் ஸ்டுடியோ லைட் இல்லை, அதனால் சிம்பிளாக டியூப் லைட் மட்டும் போட்டு அது ரெக்கார்ட் பண்ணி சரி, அந்த அப்போவே சேனலை எடிட் கரெக்டாக பண்ணி. கனெக்ட் பண்ணியா? இல்லை, அந்த ஒரு வீடியோ அன்றைக்கி டிசம்பர் 31 நைட்டு அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதோட சரி. அப்போவே ஒர்க்கும் பண்ணி போஸ்ட்டும் பண்ணிட்டேன். எல்லாமே இன்ட்ரோ வீடியோ மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் உன்னோட ரெசல்யூஷன். ஸோ நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னா, சங்கர் கூட சண்டை போடக்கூடாது அது ஒன்று எடுத்தேன். அப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல். ஏன்னா நான் வந்துட்டு யூஜி படிக்கிறப்போவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், பிஜி படிக்கிறப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், அப்புறம் கல்யாணம் வந்து ஆன்மீகத்தை செய்ய போகிறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேன். எதுவுமே உருப்படியாக வந்து ஃபாலோ பண்ணல. அதனால இந்த யூடியூப் சேனல் வந்துட்டு வியூஸ் வருதோ இல்லையோ, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்களோ இல்லையோ, நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் டெய்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா, ட்ரிப் பிளான் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்தேன். ஸோ 2 ட்ரிப் வந்து போயிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து ஊட்டி போனது என் பர்த்டே அன்னைக்கு, அடுத்தது வந்து மதுரை ட்ரிப். ஸோ கோயிலாக வந்து போனது. ஸோ அப்புறம் வந்துட்டு வேறு என்ன ரெசல்யூஷன்ஸ் எடுத்தேன், பாடியில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னோட கேரிங்கே போயிடுச்சா. ஸோ கொஞ்சமாச்சு செல்ஃப் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், பண்ணலை. கடைசி ஒரு மாசமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. இதான் நான் வந்து 2023லேருந்து 2024க்கு ரெசல்யூஷன் எடுத்தது. அப்புறம் வந்து வீடியோ. ஸோ நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டிஸுமே இல்லை. ஒரே ஒரு செல்ஃபி ஸ்டிக் மட்டும் இருக்கும், அது எங்கே இருக்குன்னு கூட தெரியல. அது வந்து உடஞ்சி போச்சு. ஸோ யூடியூப்காக ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். அதே மாதிரி சங்கர் வந்து எனக்கு வந்து யூடியூப்காக வந்து வாங்கி கொடுத்தான். ஒரு 3 months வந்து ஆகுது. யூடியூப்காக வாங்கணும்னு 2024லேயே வந்து நினச்சேன். அதே மாதிரி இந்த இயரில் நான் வாங்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், அங்கே லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் மைக்கு, அப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியாச்சு.
இனிமே இதுதான் 2024 ரெசல்யூஷன் என்னன்னா, வாங்கினதை வச்சு உருப்படியா கண்டென்ட் வந்து போடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 2024 வீடியோஸே கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும்ல. நமக்கு கிடைச்ச டைம்ல ம். அது பண்ணியிருக்கோம். எனக்கு எப்படி சொல்றது, குழந்தையும் பார்த்துட்டு, வீட்டையும் வந்து பார்த்துட்டு, கடையும் பார்த்துட்டு, சமையல் வேலையும் பார்த்துட்டு, எதையுமே என்னால வந்து உருப்படியா வந்து செய்ய முடியல. ஸ்டாப் பண்ணிரலாம் ரேஞ்சுக்கு நான் வந்துட்டேன் இந்த யூடியூப். ஆனா ரெசல்யூஷன்ங்கிற ஒரே ஒரு இதுக்காக மட்டும்தான் நான் அந்த யூடியூபே வந்து கொண்டு வந்திருக்கேன். சங்கர் வித் வேதான்னு ஆரம்பிச்சதுதான் பேர். நான் பாட்டுக்கு என்னது ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன், vlog பத்தி போடுறேன். ஆனா கப்பலா நாங்க எதுவுமே வந்து போட்டதே வந்து கிடையாது. போட்டிருக்கோம், ரொம்ப ரேரா போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் போட்டிருந்தோம். அப்புறம் கண்டென்ட் எழுதி நாங்க போட்டோம். அப்ப ஹெல்ப்புக்கு அம்மா இருந்தாங்க. எங்க அம்மா தானே. அப்போ பாப்பா வந்து அம்மா பார்த்துக்கிட்டதுனால நம்ம ஃப்ரீயா இருந்தோம். இதுக்குன்னே டைம் தனியா ஒதுக்கி எங்களுக்குன்னு பண்ணோம். தனி டைமே இருந்தது. ரீல்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எங்க அம்மா வந்துட்டு பார்த்துருந்தாங்க பாப்பாவை. அதனால எனக்கு கண்டென்ட் எழுதி அதுக்கான இது எழுதி அப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல, எங்கெங்கயோ கல்லு மேல எல்லாம் வச்செல்லாம் எடுத்தோம் இல்ல. அதெல்லாம் தனி ஒரு இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு அவளும் கொஞ்சம் பெருசாயிட்டா. ஸோ இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஃபுல்லா கிரீன் ஸ்கிரீன் வச்சு யூஸ் பண்ணலாம். எனக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆமா தானே, வீடியோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. எட்டானாலும் பரவாயில்ல, இல்லை கரெக்டாக கண்டென்ட் கொடுக்கணும். டைமும் முக்கியம். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்கல்ல சங்கர். ஆமாம், அதான் கொடுக்கணும். நான் இல்லைன்னா சொல்கிறேன், இல்லையா டைம் ஆனாலும் பரவாயில்லன்னா அப்படி பண்ணக்கூடாது. அந்த சங்கர் வித் வேதாங்கிற ஃபீனிக்ஸ் கப்பிள் பேருக்கு நாங்க 2 பேரும் வீடியோஸ் கொடுக்கணும். உண்மையாக இருப்போம். ரெசல்யூஷன். நான் மட்டும் இனிமே வரமாட்டேன். வாரத்துல 7 நாள் வீடியோ போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா 2 வீடியோ சங்கர் இருப்பான். ஓகேவா, அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமா ஏத்தி அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோ. ஸோ வாரத்துல ஒரு 3 வீடியோஸ் கண்டிப்பா போஸ்ட் பண்ணிடுறேங்க. அந்த 3 வீடியோஸ்ல ஒரு வீடியோல கண்டிப்பா சங்கர் இருப்பான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எங்க லைஃப்ல வந்திருக்கு அப்படின்னா, ஊஞ்சல் வாங்கியிருக்கோம், போட்டோ ஃப்ரேம்ஸ். எங்க வீட்டுல பேர் தான் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்காங்க, ஒரு போட்டோ ஃப்ரேம் கூட இருந்தது இல்ல. கடைசியா ஒரு 6 மாசம் தான் போட்டோஸ் வந்து எங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி போட்டோ ஃப்ரேம்ஸே இல்லை. கரெக்டா? அப்புறம் வந்துட்டு வேற என்ன, கிட்டில் வாங்கியிருக்கோம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். அப்புறம் கடைக்கு நிறைய, நீதான் சொல்லணும் கடைக்கு பத்தி சொல்லு. கடைக்கெல்லாம் புதுசு புதுசா வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன சொல்றேன், என்ன எத்தனை வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு, நிறைய வாங்கியிருக்கான். என்ன சொல்றேன், எல்லா மெட்டீரியலும் வாங்கிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். மேஜிக் மக்கு, சப்ளிமேஷன் ப்ராடக்ட் ஃபுல்லாக நம்மளே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிருச்சு. அப்புறம் ஃப்ரேம் ஃபுல்லாக நம்மளே பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கு. வேற என்ன, கேமரா வாங்கியிருக்கோம், கேமரா, லென்ஸு 2, லைட்ஸ் வாங்கியிருக்கோம், எக்ஸ்டர்னல் லைட்ஸு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டே தான் இருக்கு. வேற என்ன வாங்கணுமே, மிஷின் வாங்கியிருக்கோம் தானே, ஜெராக்ஸ் மிஷின். கடைசி ஒரு இப்போ 3 days தான் அந்த போட்டோ கூட ஆட் பண்ற பப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மிஷின். அப்புறம் வேற என்ன வாங்குச்சு, கடைக்கு இது அடிச்சோம், கிளாஸ் டோர் வச்சோம். எவ்வளவு வருஷம், 23லயே வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல 24லயா, டோர் வச்சு தட்டு அடிச்சிருக்கோம்ல. 23ல இல்லையா? இல்ல 2024 தான். கடை வந்தாச்சுங்க. அப்பவே டோர் இருந்தது. ஹைவேஸ் போடுறாங்கன்ட்டு டோர் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கே ஒரு வருஷம் வெயிட் பண்ணி தான் டோரே வச்சாச்சு. முன்னாடி ஷட்டர் தானே, ஓப்பன்ல இருந்துச்சு கடை. போர்டு வச்சிருக்கு, லைட் போர்டு வச்சிருக்கோம். அப்புறம் வந்து டிராவல் கொஞ்சம் போன வருஷம் வருஷத்துலயே 2 ட்ரிப் தான் வந்து போயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு 5 ட்ரிப்ஸ் போகணும். அதுவும் பார்க்காத பிளேஸா வந்து போகணும். ஏன்னா எனக்கு வேற
ஆப்ஷனே இல்லைல்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், எனக்கு வேற ஆப்ஷனே இல்லை, கொஞ்சம் வெளியில போகணும்னு ஆசையா வந்து இருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். வேற என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க? நான் ஒரு ரெசல்யூஷன் எடுக்கேன். ஒரு ரெசல்யூஷன் இல்லையா? என்ன ரெசல்யூஷன்? ஈச் அண்ட் எவ்ரி டே பார்த்து தான் செய்யணும். அது வேணா ஒரு ரெசல்யூஷனை வச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவ்வளோதாங்க, வேற எந்த ரெசல்யூஷனும் எடுக்கவே இல்லை. நானும் தான் பேரு, ஆனால் கொஞ்சம் ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணியிருக்கேன். மணி சேவ் பண்ணணும், உண்டியல் வாங்கணும், எனக்கு வாங்கி கொடு. இன்னும் உண்டியல் வாங்கி சேவ் பண்ணுற காலத்திலே இருக்கேன். அடிங்கடா அப்படின்னு. சங்கர், அதுலயாவது வருமா, அதுலயாவது மணி சேவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இதுல நான் வந்து சொன்னேன். அவ்வளவுதான். கோயிலுக்கு போகணும், மன அமைதியை தேடணும். ஆமா. சரி, கடைக்காக என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க? கடைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இறக்கியிருக்கோம், பொருள் உள்ள கொண்டு வந்தாச்சு. ஒவ்வொன்றுத்தையும் காட்டுறவங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்கான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க கேலண்டர் வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா இன்ச்சஸ் கேலண்டருமே நாங்க வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு அதை ஃபாலோ, அதுல டெய்லி போஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. ஆமா தானே, அதை போஸ்ட் பண்றதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்லை. அப்படி போயிட்டு இருக்கு. அது அப்ப அந்த பிஸி ஷெட்யூல்ல இருந்து இல்லை, அது தேவையில்லாத ஒர்க்கெல்லாம் கண்டுபிடிச்சி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுல்ல. 24 நானும் கேட்பேன். எங்களுக்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்றதுக்கு யாருமே இல்லைங்க. இப்போ சங்கரே வந்துட்டு வெட்டிங்க்கு போறோம் அப்படின்னா நிறைய பேர் அசிஸ்டன்ட் வச்சு கூட்டிட்டு போவாங்க. நாங்களும் போனாலும் எங்களை எடுங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அசிஸ்டன்ட் ஒரு ஆள் வருவாங்க. அவங்க கண்டிப்பா கேண்டிட் வீடியோவோ இல்ல வீடியோவோ 4 பேர் போனாலுமே ஒருத்தங்க ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபர், கேண்டிட் போட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், அது மாதிரி தானே இருப்பாங்க. ஆமா, நம்ம மெயினா எக்ஸ்போஸ் போறோம். அப்போ எங்களை எடுங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கே வந்து டைம் இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நாங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுக்கே ஒரு பர்சன் வந்து தேவைப்படுறாங்க. அந்த பர்சனுக்கு ஒரு டைம் லிமிட் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவன் ஃபங்க்ஷன் போறப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் கூட போகலாம். அதாவது சர்க்கிள், ஈரோடு சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா என்னால அவன் சம்டைம்ஸ் அவன் ஸ்டே பண்ணிடுவான். ஒரு கேரவன் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். உண்மையால இப்போ அதெல்லாம் எப்படிடா கேரவன் ரெடி பண்ணிடுறேன்? எப்படிறானா? எதுக்கு? வீக்கெண்ட்ல எல்லாம் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஃபேமிலியா போயிட்டு வந்துடலாம். அப்படி ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாமே கேரவன்ல இருக்கும். அதெல்லாம் பப்பு வச்சுட்டுலாம் செட் ஆகாது. ஸோ இன்னர்ல இருந்தது அப்படின்னா நான் வந்துட்டு போயிட்டு அவனுக்கான வீடியோ எடுக்கிறப்போ ஷார்ட்ஸ்லாம் வந்து எடுத்து அவன் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இப்போ ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டான்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. பக்கமா ஒரு சரியான காமெடி. ஐடி கார்டு ஒரு கம்பெனிக்கு அடித்தேன், ஒரு 50 கார்ட்ஸ் அடித்தேன். அதை சரியா நாங்க அடிக்கிறோம் அப்படின்ட்டு ரிசீவ் பண்ணி விளம்பரப்படுத்துறதுக்கு பண்ண முடியல. ஆள் இல்ல. ஃப்ரேம்ஸ் அத்தனை ஃப்ரேம்ஸ் போட்டு போயிருக்காங்க. ஐடி கார்டு ஃபுல் ஒர்க் பண்ணது நான். எவ்வளவு பெரிய போட்டோ ஒன்னு போட்ட ஃப்ரேம், அந்த ஃப்ரேமுங்க கஸ்டமர் கூட ரெடியா இருக்காங்க. ஓகேங்க, நல்லா இருக்கு, நாங்க ரிவ்யூ கொடுக்குறோம், வந்து போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போற ஆள் இல்ல. கிட்டத்தட்ட இன்னொரு வெட்டிங் நாங்க கவர் பண்ணோம், கேண்டிட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிட் போட்டோகிராஃபி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுங்க ஆல்பம். ஆமா தானே, ரொம்ப பாக்ஸ் டைப்ல எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க, போய் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ 2 பேர் தான். கரெக்டா டைம் வேணும்ல. நான் அங்க முடிச்சுட்டு வந்தேன்னா இங்க கரெக்டா வீட்டுக்கு வந்தாகணும். நீ வீட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சீங்கன்னா அடுத்தது ஒர்க் உனக்கு ரெடியா இருக்கும். அந்த டைமுக்கு ஆள் இல்லை. இப்போ பப்பு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போறா, நான் நம்பிக்கையெல்லாம் சொல்லல, முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அதே மாதிரி யூடியூபுக்கும் பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நாங்கள் ரெசல்யூஷன் எடுத்ததே சோஷியல் மீடியால தான் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஸோ
சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரெசொல்யூஷனே நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறது சோஷியல் மீடியாவில், எங்கள் யூடியூப் சேனலில். அது நல்லபடியாக கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சங்கரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமாம் தானே? ஸோ கண்டிப்பாக 3 வீடியோஸ் வந்துடும். அது என்னென்ன டேன்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்துடும். இங்கே பாருங்க, எங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து யூடியூப்ல வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எதுக்கு சொன்னாலும் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கு. நான் கூட சொல்லிட்டேன், டே என்னை வந்து நம்மள 2 பேரும் வீடியோ எடுத்தாங்கன்னா உங்களுக்கு மணி கூட அஃபோர்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு வந்து வீடியோ எடுக்க கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம் தானே? ஒரு கேமரா வாங்கலைங்க, அது கூட சைலண்ட்ல போட்டுக்கோங்க. ப்ராப்பராக போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் தீபாவளி வீடியோஸ் எல்லாமும் வந்து பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு நாங்களே எடுத்து நாங்களே பண்ணதான் இல்லை. ரொம்ப டைம் இல்லாதனால ரொம்ப பேசிக்காக எடுத்து என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா இந்த அந்த அளவுக்கு பண்ணலாம் நாங்கள் அந்த அப்படிங்கிற ஒரு டைம்ல தீபாவளிக்கு கொடுக்க போனப்போ கூட அந்த அவசரத்துலயும் ஸ்டாண்ட் வச்சு பட்டாசு எடுக்கிறத கவர் பண்ணணும், அவளை ரெடி பண்ணணும். நான் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அப்போ லைட் வாங்கலை. லைட்டிங் செட்டப்லாம் வந்து பண்ணி வச்சு சமைச்சு சாப்பிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இவ பட்டாசு அடிச்சிட்டு இருந்தா. என்னால முடியலங்க. அவ்வளோதான், ஸ்வீட்டு தான் பண்ண, அவ்வளோதான், டயர்ட் ஆயிட்டேன், முடிஞ்சுது. ஸோ இனிமே கொஞ்சம் ஒர்த்தபிளாக கொண்டு போகணும், கிளாரிட்டி வைஸ் கொடுக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கிளாரிட்டியோட கொடுங்கன்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். கண்டென்ட்டோட வீடு போடுறோம், ரீல்ஸ் கண்டிப்பாக வந்துடும், கண்டென்ட் வச்சு காமெடி போடுறோம், அவ்வளோதான். மினி விளாக் போடலான்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதோட எங்களோட ரெசொல்யூஷன் வீடியோ முடிஞ்சுது. ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.